இந்தோனேசியா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பார்லிமென்டில் உரையாற்றினார். இதன் மூலம் இந்தோனேசியா பார்லிமென்டில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமை பெற்றார். உரையின் தொடக்கத்தில் தமக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்ததற்கும் அந்நாட்டின் உயரிய விருது வழங்கியதற்கும் மோடி நன்றி தெரிவித்தார். माननीय राष्ट्रपति जी, उपराष्ट्रपति जी, माननीय स्पीकर, पार्लियामेंट के सम्मानित सदस्य, एक्सेलेंसीज, इंडोनेशिया के मेरे प्रिय भाइयों और बहनों, आप सबको नमस्कार. सलामत सियाम. தொடர்ந்து அவர் பேசும்போது இந்தியாவும் இந்தோனேசியாவும் வரலாற்றின் முக்கியமான காலகட்டத்தில் ஒன்றிணைந்து நிற்கின்றன. அடுத்து வரப்போகும் 25 ஆண்டுகள் இரு நாடுகளுக்கும் முக்கியமானவை. இரு நாடுகளும் இணைந்து மனித குலம் முழுவதையும் புதிய ஆற்றலால் நிரப்ப முடியும். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேசியாவின் 29 கோடி மக்களும் ஒன்றிணைந்து செயல்படும் போது புதிய வரலாறு படைப்பதை உலகம் பார்க்கும் என மோடி குறிப்பிட்டார். வளர்ச்சிக்கான கொள்கையைத்தான் இந்தியா பின்பற்றுகிறதே தவிர விரிவாக்கத்துக்கான கொள்கையை அல்ல. இந்தியா ஒரு சுதந்திரமான, திறந்த மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை ஆதரிப்பதோடு அப்பகுதியில் கப்பல் போக்குவரத்துக்கான சுதந்திரத்தை நம்புகிறது என மோடி கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் விரிவாக்க செயல்களால் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கவலை அடைந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி மறைமுகமாக இப்படி சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளின் கடல்வழி இணைப்பு பற்றி கூறிய மோடி, இந்தியா இந்தோனேசியா இடையே கடல் ஒருபோதும் தூரத்தின் சின்னமாக இருந்ததில்லை, இணைக்கும் பாலமாகவே எப்போதும் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது துறைமுகங்கள் உலகை இணைத்துள்ளன. நமது கப்பல்கள் வர்த்தகம், கலாச்சாரத்தை தொலைதூரங்களுக்கு கொண்டு சென்றுள்ளன. கடலுடன் இணைந்த மகத்தான எதிர்கால வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் கிட்டத்தட்ட $25 பில்லியன் எட்டியது. இன்னும் முன்னேறுவதற்கான மகத்தான சாத்தியக்கூறுகள் நமக்கு காத்திருக்கின்றன. பயங்கரவாதத்தை பொறுத்தவரை இந்தியா, இந்தோனேசியா ஒரு பொதுவான நிலைப்பாட்டை பகிர்ந்து கொள்கின்றன. கொடூர தாக்குதல் நடந்த போது இந்தோனேசியா இந்தியாவுடன் உறுதியாக நின்றது. பயங்கரவாத நிதியுதவியை தடுப்பது போன்றவற்றில் ஒத்துழைப்பை நாம் மேம்படுத்துவதன் மூலம் உலகெங்கும் அமைதியை விரும்பும் சக்திகளை வலுப்படுத்த முடியும் என்று பிரதமர் மோடி கூறினார்.